Hello friends, welcome to Best Cooking. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான மேஜிக் சப்பாத்தி தாங்க செய்ய போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்ல டின்னருக்கோ நீங்க எதுக்கு செஞ்சாலும் பரவாயில்ல. இது வந்து ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து 1 கப் அளவு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் போல வெதுவெதுன்னு உள்ள தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம சப்பாத்திக்கு பிணைகிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம பிணைஞ்சிட்டோம். இதில் கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்குங்க. எண்ணெயை ஊற்றி மேலே தேய்ச்சிட்டு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் குடமிளகாய், கேரட், வெங்காயம் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணியிருக்கேன். கேரட் வந்து கொஞ்சம் போல் தான் கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பெரிய வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. குடமிளகாயும் அது ஒரு 1/4 வாசி எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். இதோடு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். உடச்சிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்ம வந்து இதை கிண்டிக்கிட்டோம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சப்பாத்தி மாவை 2 பாதியாக வந்து பிரிச்சுக்குங்க. இந்த மாதிரி 2 பாதியாக பிரிச்சுக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி கல்லை வச்சு தேய்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் போல் மாவு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்ச பிறகு நீங்கள் அடுத்த உருண்டையும் இதை எடுத்து மேலே வச்சுருங்க. இதுலேயும் நம்ம கொஞ்சம் போல் மாவை வந்து இப்படி தூவிக்குங்க. ஏன்னா அந்த இதோடு நம்ம ஒட்டக்கூடாது. நீங்கள் இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒன்றா சேமாக வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இது பண்ணிவிட்டு நீங்கள் 2 பக்கமும் இப்படி திருப்பிக்கிட்டு ஒன்றாவே தேய்ச்சிடலாங்க. இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனோன்னே இதை நம்ம போட்டுடலாம். இதை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி விடணும். ஏன்னா நம்ம 2 லேயர் வச்சுருக்கோம். இந்த லேயர் வந்து தனியாகவே நமக்கு வந்துடும். அதனால் போட்டுட்டு 2 சைடு கொஞ்சம், அதாவது ரொம்ப வேக தேவையில்ல, கொஞ்சம் நேரம் வெந்துருச்சுன்னா நம்ம இதை எடுத்துடணும். ஃபஸ்ட்டு லேயர் எடுத்துடணும். நம்ம பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு லேயர் வந்து எடுக்க போகிறோம். இது இப்படியே பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுடும், பார்த்து எடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நமக்கு இந்த சைடு வந்து வேகலை. அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வேகாத பக்கத்தை நல்லா இப்படி திருப்பி போட்டுக்குங்க. இப்போ வெந்த பக்கத்துக்கு மேலே நம்ம லைட்டாக வெந்திருக்கு பாருங்களேன். இது மேலே நம்ம இந்த முட்டை கிரேவியை ஊற்ற போகிறோம். காயோடு சேர்த்து நம்ம ஊற்றிக்குங்க. இது எல்லாமே நல்லா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்குங்க. வச்சுட்டு நம்மளும் இந்த சைடு ஒன் சைடு வெந்திருக்கு பார்த்தீங்களா, அது இது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அழுத்தம் கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த முட்டை அந்த எல்லாமே இந்த சப்பாத்தியில் ஒட்டிக்கும். திருப்பி போடும்போது உங்களுக்கு கீழே ஊற்றாது. இப்போ வந்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டினா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் எண்ணெயை மட்டும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நல்லாவே நீங்கள் 2 சைடும் நல்லா வந்து திருப்பி போட்டுக்குங்க. இப்படி நீங்கள் திருப்பி விடும்போது கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம்.
பாருங்கள் இப்போ நம்ம 4 கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே நமக்கு இங்கே பாருங்கள் இந்த எக்கோட அந்த சப்பாத்தி நல்லாவே ஒட்டியிருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம சும்மாவே சாப்பிடலாம், இல்லைன்னா சாஸ் தொட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையான ஒரு டின்னரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுக்கு வேணால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.